மனிதரின் பாவம் எவ்வளவு பெருகியது, கடவுளின் கருணை எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை தெளிவாக காட்டுகிறது தொடக்க நூல் அதிகாரம் 6. இது போன்ற விவிலிய வாசகங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வே டு த கிங்டம் ஆஃப் காட். மனிதரின் பாவம் பெருகியது. மனிதர்கள் பூமி எங்கும் பெருகினர், ஆனால் அவர்களுடைய இருதயம் தீமையால் நிரம்பியிருந்தது. பார்க்கும் பெண்களையெல்லாம் மணந்தார்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மனிதரின் இருதய எண்ணங்கள் எல்லாம் எப்போதும் தீமையாயிருந்தது. அநியாயம், வன்முறை, அகந்தை பூமியையே மூழ்கடித்தது. இதை கண்டு ஆண்டவர் மனம் வருந்தினார். நான் படைத்த மனிதனை பூமியில் இருந்து அழிப்பேன் என்று கடவுள் தீர்மானித்தார். இது கடவுளின் கோபம் மட்டுமல்ல, நீதியின் வெளிப்பாடு. நோவா கடவுளின் பார்வையில் இந்த இருளான காலத்திலே ஒரு மனிதன் மட்டும் வேறுபட்டான். அவனின் பெயர் நோவா. நோவா ஆண்டவரின் பார்வையில் கிருபை பெற்றான். நோவா நீதிமான், குற்றமற்றவன், கடவுளுடன் நடந்தவன். இருள் நிரம்பிய உலகில் நோவா மட்டும் ஒளியாக இருந்தான். கடவுளின் தீர்ப்பு அறிவிப்பு. பூமி முழுவதும் வன்முறையால் நிறைந்திருந்தது. அப்போது ஆண்டவர் நோவாவிடம் சொன்னார், எல்லா மனிதரின் முடிவு என் முன் வந்தது. பூமி வன்முறையால் நிரம்பியுள்ளது. அது திடீர் தீர்ப்பல்ல, நீண்டகால பொறுமையின் பின் வந்த முடிவு. பேழை கட்டும் கட்டளை. கடவுள் நோவாவுக்கு ஒரு அசாதாரண கட்டளை கொடுத்தார். பேழை கட்டு. அளவுகள், அமைப்பு, உள்ளறைகள், நீர் புகாத அமைப்பு எல்லாவற்றையும் கடவுள் துல்லியமாக சொன்னார். நோவா கேள்வி கேட்கவில்லை, கீழ்ப்படிந்தார். உடன்படிக்கை. கடவுள் சொன்னார், நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உடன்படிக்கை செய்வேன். வெள்ளம் வரும், ஆனால் பேழைக்குள் பாதுகாப்பு இருக்கும். நீதியின் நடுவே கருணை வெளிப்படுகிறது. ஜீவராசிகளின் பாதுகாப்பு. உன்னுடன் எல்லா உயிரினங்களில் இருந்தும் வகைக்கு 2ஆக பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். பறவைகள், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றிலும் 2 எடுத்துக்கொள். நோவாவின் கீழ்ப்படிதல். கடவுள் கட்டளிட்டதுபடியே நோவா அனைத்தையும் செய்தார். வாதம் இல்லை, தாமதம் இல்லை, முழு கீழ்ப்படிதல். சிந்தனை. பாவம் கடவுளின் பார்வையில் சிறியது அல்ல. கடவுள் நீதிமானாக இருக்கிறார், அதே நேரத்தில் கருணையுள்ளவர். கீழ்ப்படிதல் இரட்சிப்பிற்கான வழி. இன்றும் கடவுள் நோவாவை போல ஒருவரை தேடுகிறார். ஏன் அந்த நபராக நாம் இருக்கக்கூடாது? சிந்திப்போம்.